நம்ம சமூகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நடக்கும்போது அதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்களே இப்படி பேசினா எப்படி இருக்கும்? ரீசன்ட் டைம்ல ஒரு மூத்த அரசியல்வாதி சட்டப்பேரவையில என்ன சொல்றாரு அப்படின்னா, பாலியல் வன்கொடுமை தவிர்க்க முடியல அப்படின்னா அதை அனுபவிங்க அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சட்டங்கள் உருவாக்கப்படுற ஒரு புனிதமான இடத்துல இருந்துட்டு பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறது அப்படின்றது அது எப்படி தெரியுமா இருக்கு? அந்த அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க மோசமான மனநிலையில இருக்காங்க அப்படின்றது ப்ரூவ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். மாற்றம் அப்படின்றது சட்டங்கள்ல வரதையும் தாண்டி இந்த மாதிரி மனிதர்களுடைய எண்ணங்கள்லயும் வரும்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி ஒரு பக்கம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் மக்களோட பிரதிநிதியா இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாலியல் வன்கொடுமை அப்படின்றது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குற்றத்தை ஒரு பழமொழியோட ஒப்பிட்டு பேசுறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல. அரசியல் தலைவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே சமூகத்தை மாற்றத்துக்கான வார்த்தைகளா இருக்கும். ஆனா இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் மக்கள் மனசுல வேதனையை தான் கொடுக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டா தீர்வு அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. அதனால பெண்களை மதிக்கக்கூடிய பண்பு அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய மன்னிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன்.